கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய சொந்த காரிலேயே தினமும் போக்குவரத்து வசதி கிடைக்காத மாணவர்களை அழைத்துச் செல்வது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கரூர் மாவட்டம் சின்னசேகலில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். குடிகாரன்பட்டி, மேலத்தோட்டம், தானியம்பட்டி உள்ளிட்ட பல பகுதி மாணவர்கள் தினமும் பள்ளிக்கு வந்து செல்ல போக்குவரத்து வசதி இல்லாததால் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்துள்ளது. இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டுக்கே சென்று மாணவர்களை தன்னுடைய காரில் அழைத்து வந்து பாடம் நடத்துவது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. காரில் போய் பிள்ளைங்களை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வந்தோம்னா நமது பள்ளியில் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படின்ற எண்ணிக்கையில் நான் போய் காரில் போய் ஊர் ஊராக போய் கூட்டிகிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்ததில் அந்த வருஷமே எங்களுக்கு 63 ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. தனியார் பள்ளிக்கு போனவங்க எங்கள் பள்ளியில் சேர்த்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷமும் ஸ்ட்ரென்த் அதிகமாகி 76 ஆச்சு. இந்த வருஷம் 92 ஆகியிருக்கோம். போன வருஷம் 2 ட்ரிப் அடித்து இந்த வருஷம் 3 ட்ரிப்பு. கடந்த 2014ஆம் ஆண்டு இப்பள்ளியில் 58 மாணவர்கள் படித்த நிலையில் 3 ஆசிரியர்களில் ஒருவரை மாவட்ட நிர்வாகம் பணியில் இருந்து திரும்ப பெற்றது. இதனால் மாணவர் எண்ணிக்கையும் குறைந்தது. போக்குவரத்து வசதி இல்லாததால் மாணவர் எண்ணிக்கை குறைவதை கண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பு செல்வன் தன்னுடைய சொந்த காரில் தினமும் மாணவர்களை வீட்டுக்கே சென்று அழைத்து வருகிறார். இதேபோல் பள்ளி முடிந்ததும் மாணவர்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுவதால் தற்போது மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். டெய்லி கார்லேயே கூப்பிட்டு வந்து கார்லேயே விட்டுட்டு வருங்க சார். ரோடு கொஞ்சம் மோசமான ரோடாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டார். நேராக வந்து கார்லேயே கூப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டு போயிடுறாருங்க. நல்லா படிக்கிறாங்க 2 பேரும். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தனியார் பள்ளியில் சேர்த்த பெற்றோர்கள் ஆசிரியர் வீட்டுக்கே வந்து மாணவர்களை அழைத்துச் செல்வதால் மீண்டும் அரசு பள்ளியிலேயே சேர்த்து வருகின்றனர். இது மட்டுமல்லாது ஸ்மார்ட் கிளாஸ், ஹோம் தியேட்டர், கம்ப்யூட்டர் என தனியார் பள்ளிக்கு இணையாக கல்வி தரத்தையும் உயர்த்தி வருவதாக கிருஷ்ணராயபுரம் உதவி தொடக்க கல்வி அலுவலர் வளர்மதி கூறினார். பள்ளியில் அரசு பள்ளி தனியார் பள்ளிகளை விட சிறப்பாக வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வரணுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சு ஸ்மார்ட் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி யோகா இது மாதிரி எல்லாம் அரசு என்னென்ன திட்டங்கள் சொல்லுதோ அதையெல்லாம் கொடுத்து சிறப்பாக கொண்டு வந்து பள்ளியை நல்ல நிலைமை கொண்டுட்டு வந்திருக்காருங்க. தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிலரின் உதவியோடு அடையாள அட்டை, பெல்ட், சீருடை வழங்கப்பட்டு வருவது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன் சார். காரில் கூட்டிகிட்டு போகிறனால சின்னசேகல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பிச்சேன். ஏழை மாணவர்களின் கல்வியில் அதிக கவனம் எடுத்து செயல்பட்டு வரும் தலைமை ஆசிரியரின் சேவை பலரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. சி. பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், கரூர். Thank you.